கொரோனா. கூண்டு கிளிகளாய் வீடுகளில் சிறைப்பட்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு இந்த குறு நாடகம் சமர்ப்பணம். நாணயத்துக்கு 2 பக்கம். காலை மாலை, பகல் இரவு, இன்பம் துன்பம், பிறப்பு இறப்பு, பொய் மெய் என்று பல முரண்பாடுகளை கொண்டதுதான் வாழ்க்கை. இந்த வரிசையில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கி உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட்ட கொரோனா என்ற சர்வதேச தொற்றின் மறுபக்கம் எத்தனை அழகானது என்பதை மையமாக வைத்து புனையப்பட்ட ஒரு சிறு நாடகம். பறவைகளின் ரீங்காரம், பசுமை தோற்றம், அப்பழுக்கற்ற ஆறுகள், ஆரவாரம் இல்லாத சாலைகள் என்று இயற்கை தன் இயல்பு நிலைக்கு திரும்பியது. காட்டாற்று வெள்ளமாக ஓடிக்கொண்டிருந்த மனிதன் ஓர் நிலைக்கு வந்தான். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் மாணவ சமுதாயத்தில்தான் எத்தனை மாற்றங்கள். 6 வயது முதல் ஆராய்ச்சி மாணவர் வரை தொழில்நுட்பத்தோடு கல்வியை வீட்டிற்கே கொண்டு சென்ற ஆசானல்லவா இந்த கொரோனா. மாற்றங்கள் ஏதேனும் உண்டா? வாருங்கள் பார்க்கலாம். Hi Jansi, how are you? Hi Ajita, how are you? Yeah, I'm fine. Stay back. Okay. இப்போ கொரோனா கிரைசிஸ் இருக்குல்ல, அதனால நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். Okay, it is a mask. Oh, sorry, I forgot Ajita. Bagல இருக்கு mask. மாஸ்க் போட்டுக்கோ. மாஸ்க் போடுறதுனால உனக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. சரியா? Okay. Right. Ticket. Follow-up on that. Ticket. Students, take your first pass. Students, take your first pass. First pass இல்லாதவங்க டிக்கெட் எடுத்துக்காங்க. Students, first pass இல்லாதவங்க டிக்கெட் எடுத்துக்காங்க. Okay. ஏமா டிக்கெட் எடுங்கம்மா. பஸ்ல போன் பேசிட்டு இருக்கீங்க. எங்கம்மா போணும்? பாலவாக்கம் சார். பாலவாக்கம். சார் சேஞ்ச் கொடுங்க சார். அடுத்த டைம் வரும்போது சேஞ்ச் எடுத்து வாங்கம்மா. சேஞ்ச் எல்லாரும் கொடுக்குறதுக்கு சேஞ்ச் இல்ல. ஓகே சார். Thank you. நெக்ஸ்ட் டைம் வரும்போது சேஞ்ச் எடுத்து வாங்க. ஓகே சார். இங்க பார்ல இந்த அதிசயத்தை ஊருக்கு அடங்காம, பெத்த அப்பா அம்மாவுக்கு கூட அடங்காம, என் போலீஸு கூட கட்டுப்படாத இந்த பசங்களை கொரோனா எப்படி மாத்திருச்சு பாருங்க. அண்ணா உங்களை ஒன்றும் தாங்க முடியலண்ணா. சும்மா கூச்சல் படமா டிக்கெட்டை போடுங்கண்ணா. டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. படிக்கட்டுல தொங்கிட்டு வந்தேன். மேலவான்னு என் உயிர் எடுத்த பசங்க இப்ப எப்படி அமைதியா உட்கார்ந்துருக்காங்க பாருங்களேன். சீட்ல உட்கார்ந்து படிக்கிற அதிசயத்தை பாருல. இதுக்கு இந்த தொத்து வியாதி கொரோனா இவங்களை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே மாத்திருச்சு பாருங்க. இப்பதான் ஃபுட்போர்ட்ல தொங்குற ப்ராப்ளம் இல்ல. ஆமாண்ணா, உண்மைதானே. பசங்களை பார்த்துக்கிட்டே ரொம்ப அதிசயமா தான் இருக்குது. ஏன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் ஸ்டூடெண்ட் வந்து யாரும் வந்து அமைதியாக வந்தது இல்லை. இந்த கொரோனா வந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துருக்குண்ணா.
கொட்டி வகை ஸ்டாப் வந்துட்டு இறங்க. கொட்டி வகை ஸ்டாப் வந்துட்டு இறங்கம்மா. போலாம் ரைட். Wear your mask properly. Keep distancing. காந்தா, புதுசா ஒரு பொண்ணு வந்துருக்கு பாரு. யாருன்னு தெரியல, கிட்ட போய் கலாச்சிட்டு வா போய். சும்மா விடாத போ. இதோ போறேன். ஏய் கண்ணு, உன்னோட பேர் என்ன? Bismal Rani. என்ன ராணி? Bismal Rani. எந்த ஊர் ராணி? திருநெல்வேலி. திருநெல்வேலி ராணியா? கண்ணாடி புதுசா? ஆமா, கண்ணாடி புதுசுதான். கண்ணாடியும் புதுசு, ஆளும் புதுசு. ஒரு மார்க்கமா தான் இருக்க. ஊருக்கு போனா அல்வா எடுத்து வருவியா? கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். திருநெல்வேலி அல்வா தானே, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். சரி சரி. எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன். அல்வா எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன். Miss, please don't inform to ma'am. Okay, children, mind the class. Keep silence. Keep silence. Tamil sir is coming. வணக்கம் ஐயா. வணக்கம் மாணவர்களே. இருக்கையில் அமர். எல்லாரும் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்க்குறேன். நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை என்கிட்ட பகிர்ந்துக்குங்க. நீங்களாம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க இந்த இடைப்பட்ட காலங்களில்? யாராவது உங்களுடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? மகா, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சார், இப்போ சர்வதேச கொரோனா டைமில் அவளுக்கு படிக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் அவங்க அப்பா வாங்கி தரலங்கிறத வருத்தத்தை வசனமாக சொல்கிறார் சார். அது என்னன்னு நீங்களே கேளுங்க சார். மகா, உங்களுடைய அனுபவத்தை கருத்தெல்லாம் இங்கு வந்து அனைவருக்கும் கூட. என்ன, எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாதா? எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தர முடியாதா? கல்வியும் கண்ணும் ஒன்றன கருவி காலம் கருதாது புத்தகத்தோடு போராடி 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த எனக்கு ஸ்மார்ட் போன் மறுக்கப்பட்டது. +2 மாணவி, மாவட்ட கலெக்டராக விளைபவள், அறிவை பெருக்க பல நூலகம் அலைந்தவள், இறுதியில் தோழியின் கைபேசியிலிருந்து பாடங்களை பெற்று எனது கனவை நனவாக்க போராடியவள். எனக்கு மறுக்கப்படுகிறது கைபேசி. கோவிட்-19 என்ற பெயரில் பள்ளிகளின் தலைவாசல் மூடி எப்போது திறப்போம் என்று தேதி தெரியாமல் திணற சிறை பறவையாக நாம் அடைபட்டு வீட்டில் கிடக்கும் எனக்கு எப்பொழுது நம் கனவு கனவாகுமா என்று தெரியாமல் புத்தகத்தோடு போராட நான் எப்பொழுது பள்ளி திறக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இடையில் சிந்தித்தேன், செயல்பட்டேன், முடிவெடுத்தேன். ஆம், கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வரிகள் என்னை சிந்திக்க வைத்தன. ஓடினேன். நாடி நரம்புகள் எல்லாம் கல்வி என்று ஒற்றை சொல்லே ஒலித்தது. ஆம், சிந்தித்தேன், ஓடினேன், நாடினேன்,
செல்வந்தர்களையும் அன்புள்ளம் கொண்டவர்களையும் தேடினேன். தொகை ஒன்றை பெற்றேன். என்னை எதிர்த்து கொரோனாவை, என் படிப்புக்கு இடையூறாக இருந்த கொரோனாவை தடுத்து நிறுத்த, அதை எதிர்க்க பல ஆடம்பரமான அலங்காரமான வண்ண முக கவசங்களை செய்தேன். இப்போது கூறுங்கள், எனது படிப்பு தடையாகுமா? எனது கனவு நடக்குமா? இல்லை என் பெற்றோர் தான் என்னை மறுப்பாரா? இல்லை, இல்லவே இல்லை. வறுமையால் வாடிவிடுவேன் என்று நினைத்த உங்கள் மற்றும் எல்லோருக்கும் ஒன்று கூறுகிறேன், வீழ்ந்து விட மாட்டேன், வீழ்ந்து விட மாட்டேன். வாழ்ந்து காட்டுவேன். கொரோனா ஒழியட்டும், கல்வி வளரட்டும். நன்றி ஐயா. மகாவின் பேச்சு மிக அருமையாக இருந்தது. நம் உள்ளத்தை உருக்கும்படியாக இருந்தது. நாம் மகாவுடைய தன்னம்பிக்கை ஊட்டி வழிகாட்டிய மகாவிற்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். வேறு யாராவது உங்களுடைய அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள வர முடியுமா? ஐயா, டிவியில கொரோனா விழிப்புணர்வு பாடலை பத்தி பார்த்தோம். அதை பத்தி அந்த பாடலை பத்தி பாட வரலாமா ஐயா? ஓ, தாராளமாக பாட வரலாமே. கொரோனா விழிப்புணர்வு பாடலை பாட வாருங்கள். தனித்திரு விழித்திரு இடைவெளி காத்திடு, அரசாங்க ஆணையை நண்பானி மதித்திடு, கவசத்தை அணிந்திடு, கவனமாய் நீ இரு, கொரோனாவின் பரவலை தொடராமல் தடுத்திடு, ஜாதி மதம் பார்க்காமலே தாக்கும் கொரோனாவே, எஞ்சியவர் உயிர் வாழவே விட்டுவிடு கொரோனாவே, உன்னரவால் மிரண்டோமே, உன்னை கண்டு பயந்தோமே, உன்னால் ஒன்றாய் இணைந்தோமே, உன் பலத்தை அறியாமல் கொத்து கொத்தாய் மடிந்தோமே, ஜாதி மதம் பார்க்காமலே தாக்கும் கொரோனாவே, எஞ்சியவர் உயிர் வாழவே விட்டுவிடு கொரோனாவே. ஊரான் என்னும் நகரிலே பிறந்து பாஸ்போர்ட் விசா ஏதுமின்றி பறந்து வல்லரசு நாடுகளில் நுழைந்து நிம்மதியை தொலைத்தாயே, உலகமே உன்னை கண்டு நடுங்க, உறவாமல் வீட்டுக்குள்ளே பதுங்க, தினந்தோறும் இறக்குலை நடுங்க, செத்து செத்து பிழைத்தோமே, கொல்லாதே போதும் நீ போய்விடு கொரோனா, மனித இனம் உயிர் வாழ வழிவிடு கொரோனா, ஜாதி மதம் பார்க்காமலே தாக்கும் கொரோனாவே, எஞ்சியவர் உயிர் வாழவே விட்டுவிடு கொரோனாவே. மனிதனை கண்டு மனிதனே பயப்படும் அவல நிலை இதுவும் கடந்து போகும். ஆனால் கடந்து போன பாதையை காண நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த உண்மையை அறிந்தால் வானமும் வசப்படும். அற்புதமான பாடல், அழகான கருத்துக்கள், நாம் அனைவருடைய அச்சத்தையும் போக்கக்கூடிய பாடல். இப்பாடலை கேட்டால் கொரோனாவே நம்மை விட்டு ஓடிவிடும். பாடல்கள் பாடிய மாணவிகளை பாராட்டுவோம். வேறு யாராவது என்னோட கருத்துக்களை பரிமாறிக்கலாம்? ஐயா, நம்ம அனுவும் ஷாலினியும் டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு டான்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஐயா. வாங்க.
तस्मै श्रीगुरवे नमः। चतुराय गान प्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुरुगुरवे गुरुदैत्यकुलक्षेत्रे गुरुधर्मसदाराध्याय गुरुपुत्र परित्रात्रे गुरुपाखण्डखण्डकाय ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ஆசிரியர்களை வாழ்த்தி நடனமாடிய மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். வேறு யாராவது கருத்துக்களை பரிமாறிக் கொள்கிறீர்களா? ராணி, ஏமா ராணி படுத்திருக்கா? சார் அவ காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கா. என்னன்னு கேட்டால் கூட பதிலே சொல்ல மாட்டா சார். ராணி, ஐயா என்னாச்சுமா? ஐயா எங்கள் அப்பா ஃபாரின்ல இருக்காங்க ஐயா. எப்போயுமே மே மாதம் லீவுக்கு ஊருக்கு வந்துடுவாங்க ஐயா. இப்போ அவரால் இந்த லாக்டவுன்னால அவங்களால வர முடியல. ஆனாலும் அப்பா ஃபோனில் சொன்னாங்க எனக்கு, நான் நெக்ஸ்ட் மந்த் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் மந்த் எப்போ வரும், அப்பா எப்போ வருவாங்க அப்படிங்கிற ஏக்கம் என்னெல்லாம் இருக்குது. என்ன மாதிரியே நிறைய பேர் உறவுகளை எல்லாம் பிரிஞ்சு வெளிநாட்டில் இருக்காங்க ஐயா. அதெல்லாம் எப்போ தான் தீர்வு காணுமோ என்னன்னு தெரியல ஐயா. ரொம்ப வருத்தமாக இருக்கு ஐயா. அதை நினச்சி படுத்திட்டு அழுதிட்டு படுத்திருந்தேன் ஐயா. கவலைப்படாதம்மா, உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். சீக்கிரத்திலே உங்கள் அப்பா உன்னை தேடி வந்துடுவார். நீ சந்தோஷமாக இருக்கலாம். இதை போல் உன்னை போல் எத்தனையோ குழந்தைகள் இந்த மாதிரி அப்பா இல்லாமல் அண்ணனை பார்க்க முடியாமல் அம்மாவை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டு நிறைய பேர் இருக்கலாம். அதனால் உன்னுடைய கஷ்டம் சீக்கிரமாக தீர்ந்துவிடும். Friends, before Corona, we are simply coming and washing our hands. But after Corona, don't do like that. First, you have to maintain social distance. One by one, you have to come and wash. How to wash? You have to use soap. I will show how to wash. You have to wash like this. After washing, you have to wipe out all waters. Then only you have to take your lunch. Okay. Students, let me pray now before eating food. Join your hands. Close your eyes. இந்த நல் ஆகாரத்தை தந்த தேவதயவை நன்றியுடன் நினைப்போம், என்றுமே உம்மை சேவிப்போமாக. ஆமென். சப்பாத்தி பூரி பிரியாணிலாம் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்களேன். அப்படியே யார் ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கா? ஏய் நீ பாருப்பா, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க கொரோனாவுக்கு அப்புறம் யாரும் ஃபுட்டு ஷேர் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் பாருங்க, கவனிங்க. யாருமே ஃபுட் ஷேர் பண்ணக்கூடாது ஒருத்தர். ஓகே, அதுக்கு அடுத்து தண்ணியும் மற்றவங்களுடைய வாட்டர் பாட்டில் தெரியாம எடுத்து நம்ம குடிக்க கூடாது. ஓகேவா? சொல்றீங்க, இந்த வர்றேன். ஃபுட்டு தர மாட்டீங்களா? Selvi, what's this? It's not good. It's not a good manner. Now I am going to inform our classmates. ஓகே சைலஜா, நான் என் ஃபுட்டை ஷேர் பண்ண மாட்டேன். என்னோட ஃபுட்டையே நான் சாப்பிட்றேன். மிஸ் கிட்ட சொல்லாதப்பா, சரியா? Okay, Selvi, good. You can go to your place and sit. Take your own food.
Don't ask anybody's food. Okay. Good evening, teachers. Good evening, ma'am. Be seated. Today is a remarkable day. After a long separation, we were united with our students today. Hope you had mixed responses from your students, both positive and negative feedback. So before we go into the meeting, I would like to pay tribute to the frontline warriors, doctors, nurses, the real life heroes, and also the patients who lost their lives in this corona pandemic. As a mark of respect, we can all light the candles and stand in silence for 2 minutes. Begin the meeting. You can share your feedbacks. Well, ma'am, as far as I noticed, I could sense a lot of positive changes in the attitude of the children. Earlier, children used to dread coming into the classrooms, but now you can see that they are very eager to come inside the classroom, sit and listen to their teachers. And after experiencing all the hassles of online and offline classes, they seem to have understood the importance of classroom teaching. So this is what I observed today in my class. Good evening, madam. After a long day, students வந்து ஸ்கூலுக்கு வந்துருக்காங்க. அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நாங்களும் அவங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைன் வீடியோஸ்லாம் பார்த்து லெசன்ஸ் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டில் மொபைல் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களால லெசன்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கோச்சிங் கொடுத்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க மேம். அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, நம்மளுக்கு கொரோனா வந்துடுமோ, நம்மளுக்கு அது வந்து பாதிப்பு வந்துடுமோ சொல்லி கொஞ்சம் ஃபியராக இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அவேர்னஸ் அது வந்து மேபி ஹெல்த் அட்வைஸராக இருக்கலாம், இல்லை வந்து கவுன்சிலிங் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தேங்க்ஸ். குட் ஈவினிங் மேம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்றத யோசிச்சுட்டு கிளாஸ்க்கு போனேன். ஆனால் பசங்களை பார்க்கும்போது அவங்களுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பாடம் நடத்த ஆரம்பித்த உடனே அவங்க வந்து அது சம்மந்தமாக ஆன்சரை வேறு வேறு விதத்துலேருந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. பிள்ளைகள் வந்து நான் ஐயமாக போனேன், ஆனால் அவர்களுக்குள்ள அந்த ஐயம் இல்லை, ஐயம்னா சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அடாது மழை விடாது பெய்தாலும் தடைபடாத கல்வி என்ற அந்த வசனத்துக்கேற்ப மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அந்த நிறைய பாடங்களை கற்றிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆஃப்லைன் கிளாஸை தவிர மற்ற புத்தகங்களையும் படிச்சிருக்காங்க. அதை பார்க்குற பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எந்த சூழ்நிலையிலையும் பிள்ளைகள் வந்து கல்வியை மறக்கலை அப்படின்றத வந்து காண முடிஞ்சிச்சு. கல்வியானது வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, கள்ளராலும் கொல்லத்தான் கூடாது என்ற வசனத்துக்கேற்ப பிள்ளைகளுடைய அந்த படிப்பினுடைய முன்னேற்றம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அது நம்ம பள்ளிக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும், அது சிறப்பாக கொடுக்கும் என்று கோரிக்கொள்கிறேன். Good evening, ma'am. First time after the long gap maintain silence சொல்லி பழகினது நமக்கு பிள்ளைங்க எப்போ வந்து பேச மாட்டாங்களோன்னு இருந்தது. ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. பிள்ளைங்களுக்கு நல்லா ஆஃப்லைன் டீச்சிங்னா என்ன, வெக்காபுலரி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ குவாரண்டைன், சோஷியல் டிஸ்டன்சிங், ஆஃப்லைன் ஆன்லைன், டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், இதெல்லாம் இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் நம்ம சொல்லிக் கொடுக்காமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ தே ஆர் மோர் சென்சிபிள் அண்ட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் நாட் only to themselves but also to the society. So I feel it's a good sign to move in the class. Thank you. Thank you, teachers. I'm elated to hear your feedback. So this pandemic has given us a new phase of schooling. When we were only concentrating on the studies and the curricular activities, this pandemic has given us the other side of the children also. That is their mental well-being. Because of the losses, because of the fear that was attached with this corona, all the students, because of their parents and relatives, all the hardships, they are having a constant fear in their minds. So it may affect their studies. So your duty as a teacher has now doubled. So please see that you always give a good counseling to the student. Make them get the most out of you. All your positive feedback. Every day you have to give a positive note to the child. Make them as happy as possible, along with following the COVID protection measures, because we have to live with this protection and this healthcare measures throughout our life, at least for the coming next 2 years. Okay, and from your feedback I came to know that we have done one thing unknowingly, that is we have educated the parents also. So especially the primary teachers, you would have seen all the parents were alongside the students when you were teaching. So by now they would have realized what hard role you are playing, isn't it? So now, by now our duty has been many-fold. We have given a real picture of our condition to the parents also. So at this juncture, I would happily say that we have partially succeeded this corona fight with our routine healthcare measures, psychological counseling and all those things. And from the feedback of Mrs. Indumadi, I would also request our management to provide you health advices and psychological counselors also. So with this happy note, I wish you happy Teachers' Day also. Thank you, teachers. Thank you.
ஆசான்களுக்கு இவ்வாசிரியையின் ஆசிரியர் தின வாழ்த்து கவிதை துளிகள். ஏனி என்பதும் என் நினைவுக்கு வருவது என் ஆசானே. ஏன் என்று கேட்கிறீர்களா? ஏறியவன் எங்கோ மேலே இருக்க ஏற்றிவிட்ட ஏணி மட்டும் அதே இடத்தில் வேறொருவனை ஏற்றிவிட காத்திருக்கிறது. ஏணி என்பதும் என் நினைவுக்கு வருவது என் ஆசானே. ஏன் என்று கேட்கிறீர்களா? ஏறியவன் எங்கோ மேலே இருக்க ஏற்றிவிட்ட ஏணி மட்டும் அதே இடத்தில் வேறொருவனை ஏற்றிவிட காத்திருக்கிறது. நீர் இறைக்க இறைக்க வற்றாது பல கேணி போன்றவனும் ஆசானே. நீர் இறைக்க இறைக்க வற்றாது பல கேணி போன்றவனும் ஆசானே. குயவனாய் சிற்பியாய் கலைஞனாய் பொன்னை அணியாக்கும் பொற்கொள்ளனாய் இருப்பவனும் என் ஆசானே. குயவனாய் சிற்பியாய் கலைஞனாய் பொன்னை அணியாக்கும் பொற்கொள்ளனாய் இருப்பவனும் என் ஆசானே. என்னை மதி நிறைந்த மனிதனாக்கிய மேதையே, உங்களின் ஆயுளும் பணியும் நீடிக்கட்டும் தாய்மொழி தமிழைப் போல. அனைத்து ஆசிரியர்களுக்கும் இவ்வாசிரியையின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என் முன்னாள் ஆசிரியரையும் என் மாணவரையும் மனதில் கொண்டு இந்த கவிதையை தொடங்குகிறேன். பறந்து விரிந்த உலகில் உன்னாலே முடியாதென்று கூற என் பின்னே 1000 பேர் இருந்தார்கள். என் முன்னே உன்னால் மட்டுமே முடியும் என்று கூற என் ஆசிரியர் மட்டுமே இருந்தார். என்னுள் தன்னம்பிக்கை என்னும் விதையை விதைத்தவர் என் ஆசிரியர். கேட்டாலும் எனக்கு எளிதில் கிடைக்காத அன்பையும் உதவியையும் நான் கேட்காமலேயே எனக்கு கொடுத்தவர் என் ஆசிரியர். எதிர்காலத்தை பாதுகாப்பாய் உணர்கிறேன் நானும் இங்கே என் ஆசிரியரின் அருகாமையில், அவர் காட்டும் ஞான ஒளியில். தனக்கு கீழ் பணிபுரிபவர்களோ நண்பர்களோ தன்னிடம் படித்த மாணவர்களோ அனைவருமே ஓர் குடும்பமே அவர் பார்வையில். அன்பின் உருவமான என் ஆசிரியருக்கு வானளவு நன்றி உரைப்பினும் அது ஈடுதான் ஆகுமோ? உலகமே கொண்டாடுவதாய் உணர்கிறேன் என் ஆசானின் பிறந்த தினத்தை. வாழ்த்த வயதில்லை என் ஆசிரியரை, அதனாலே வணங்கி மகிழ்கிறேன் இந்த தினத்தை. ஆம், ஆசிரியர் தினத்தை என்றும். நன்றி. என் தாய் மொழியாம் தமிழுக்கு என் முதல் வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, எங்கள் தியாகத்தில் ஒளிவிளக்காய் வீசும் ஒளிச்சுடர்களே, ஆசிரியர் தின இந்நன்னாளில் இக்கட்டான இச்சூழ்நிலையில் இக்கவிதை துளிகளை அனைத்து ஆசிரியர்களின் சார்பாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, ஆர்வத்தின் பிறப்பிடமே, இளம் தளிர்களே, ஈடில்லா வளங்களே, உண்மையின் உறைவிடமே, ஊக்கத்தின் எழுச்சியே, யதார்த்த உருவமே, ஏடேந்தும் பூக்களே, ஐயத்தின் ஊற்றே, ஒற்றுமையின் இலக்கணமே, ஓதுதலின் கற்பூரமே, அவ்வியமில்லா ஒளி விளக்கே. நீ நலமோடும் வளமோடும் இருப்பாய் என்ற நம்பிக்கையில், நீ நலமோடும் வளமோடும் இருப்பாய் என்ற நம்பிக்கையில் இந்த ஆசானின் கவிமுறைகள். கண்கள் சந்திக்கவில்லை, வாய்கள் மெய்யுரை பேசிவிடவில்லை, காரிருள் சூழ்ந்தது போல் கற்றலில் தேக்க நிலை. கலங்கினாயோ கலங்கினாயோ, கலக்கம் தவிர். கொரோனாவின் கோடப்பிடியில் சிக்கி தவிக்கும் காலம் இது. அச்சம் கொள்ளாதே, உன்னில் ஒளிந்திருக்கும் கலைகளை தட்டி எழுப்பு. இக்கட்டான இக்காலகட்டத்தில் ஏற்றவன் அவனே. இணையவழி கற்கலாமே என்று எண்ணி இருப்பாய். திறன் பேசி இல்லையே என்று வருத்தம் கொண்டிருப்பாய். திறன் பேசி உன் திறத்தினை கணிப்பதில்லை. உன் திறத்திற்கு உலகில் ஈடேதும் இல்லை. முட்டி மோதும் வித்துகளே விருட்சமாகும். விடாமுயற்சி ஒன்று மட்டுமே உன்னை ஆள வேண்டும். பின்னுக்கு செல்லும் ஆட்டுக்கடா வெற்றியின் இலக்கை தீர்மானிக்கவே வெறும் கற்றுவிட்ட மனிதனாய் நில்லாது கற்றுக்கொள்ளும் மனிதனாய் நிதம் வளர்வாய். அறியாமை இருள் போக்கும் கூடாரம், அவை நோக்கி தினந்தோறும் உனது பயணம். பயணங்கள் ஓய்ந்து போகலாம், பயண இலக்குகள் ஓயாது. விழித்திட செய். எனக்கு சென்ற தினத்தில் வாழ்த்துக்கள் கூறினாயே,
நான் இன்று உனக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். காலங்கள் கனிந்து வரும், கனிவாய் இணைந்திடுவோம் பள்ளி என்ற வகுப்பறையில். காலங்கள் கனிந்து வரும், கனிவாய் இணைந்திடுவோம் பள்ளி என்ற வகுப்பறையில். நன்றி மாணவ செல்வங்களே. அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தின கவிதை மலர் இதோ. அறப்பணி செய்திட தம்மையே அர்ப்பணித்த மாநிலையின் அப்பிறந்த நாளே ஆசிரியர் தினமாக மாறி நமக்குள் ஆனந்த களிப்பூட்டுகிறது. அறியாமை இருள் அகற்றிடும் ஆயுதம் கல்வி பணி என்றோ, அக்கல்வி புகட்டிடும் குருவே ஆசிரியர் தினம் ஆசிரியர் சொல்லென்றோ. இன்முகத்தில் அன்பை பொழிந்து இதய கூட்டினை தினமுறவாடி அன்னை தந்தையாய் அரவணைத்து ஆழ்மனதிற்கு சிந்தனை ஆற்றல் வளர்ப்பவர். கல்வி பணியின் களிப்பு கண்டு கடமையாற்றிய திரு ராதாகிருஷ்ணனின் அன்பை பறைசாற்றும் திருநாளே அவர் பிறந்த நாள். அதுவே ஆசிரியர் தினம். இன்று நான் ஒரு மாணவனாய் இன்பக் கல்வி புகட்டிய என் ஆசிரியரை வாழ்த்தி கவி பாடிட ஆனந்தம் மனதில் பூண்டுள்ளேன். என்னையும் செதுக்கிடவோ எத்தனை சிற்பிகள் தோன்றினார்களோ, ஆசிரியர்களோ சிற்பிகளை அறிவான மாணவனை செதுக்குகிறார்கள். பெற்றோரை மறந்து வரும் பிள்ளைகளுக்கு நல் பெற்றோராய், கூடி விளையாடி மகிழ்ந்து அவன் குற்றம் களையும் நண்பர்களாய், நல்வழி காட்டிடும் ஆசானாய், நற்பண்புகளை ஊட்டுவதில் வல்லவர்கள். ஒரு சிற்பிக்குத்தான் தெரியும் இது சிறந்த கல் என்று. மாணவனையும் அழகு சிலை வடிப்பவர் ஆசிரியரே. எத்தனை இன்னல் தந்த போதிலும் என்னையும் இன்முகம் நேசித்து பண்பெனும் விதையை தூவி அன்பு நீரூற்றி வளர்த்தவர். அறிவுரை ஏற்க மறுத்த என் விழிகளோ அறிவுரை கேட்க இன்று துடிக்கின்றது. ஆட்டம் ஆடி ஓடிய என் கால்களோ அந்த அழகான நாட்களை தேடுகின்றது. அன்று வெறுத்த என் விழிகளோ இன்று அவர் வெளிகாண ஏங்குகிறது. ஆசிரியரை நெருங்கும் எந்த ஒரு மாணவனும் அழகான மலராய் மனம் வீசுவான். வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்னில் விதை தூவி வித்திட்டவர். வாழ்வையே எனக்காக அர்ப்பணித்த வாழ்க்கை வழிகாட்டி ஆசிரியரே. என் வாழ்க்கை பயணத்தில் என்னுள் இருள் நீக்கும் தீப ஒளியை, அறிவனும் ஆயுதத்தை எனக்குள் அன்பாய் கலந்து கொடுத்த தூண்டுகோலே. நானும் என்ன இல்லா தெரியானே. நல் தீபம் ஏற்றியவர் ஆசிரியரே. ஆசிரியர் தினம் ஒரு விழாவல்ல, அனைவரும் கொண்டாடின பெருநாளாகும். நன்றி. Hi, my name is Vinod and I finished my 10th in Manmani Matriculation School, Palavakam in 1993. I'm a businessman having office in Trivandrum, Kerala and Chicago, United States. Although it's been years by now, but still I feel like it was yesterday when my school life ended and the most awaited life started. Everything was so imperfectly perfect in those days. Someone has quoted it so correctly. School belongs to that one place where you start your journey crying and leave crying harder. Although I don't remember what I went through when I entered my school, but yes, I do remember what it felt leaving. Combination of few words can't describe that. Arguing with teachers was every student's dream. Teachers throwing us out of class was all we needed. Ultimate moment of pride was when the entire class used to get punished in front of principal office, and the dialogue all children heard from the teacher was, "This is the worst class I have ever taught in my entire career." I still miss everything about school and the most beautiful experience of life. Learned and taught a lot. Thanks a lot. Manmani Matriculation School. Thank you. Hi everybody. I am Yan Swarnasubha, old student of Manmani Matriculation High Secondary School, Thiruvanmiyur. Passed out in 1995. Now I am working as a teacher in Manmani Matriculation High Secondary School, Palavakam. I am very proud to be a teacher in this institution. Happy Teachers Day to all. இந்த டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷனில் நான் படித்த ஸ்கூல்லையே டீச்சராக வந்து இந்த டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணுறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது எல்லாத்துக்கும் என்னோட டீச்சர்ஸ் தான் காரணம். நான் படிக்கும் போது என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா நிர்மலா பெரியசாமி. அவங்க டீச்சராக இருந்து பின்னாடி சன் டிவியில் பெரிய நியூஸ் ரீடராக ஆனாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் நினச்சேன். ஆனால் அவங்கள மாதிரி திருப்பி நான் டீச்சர் ஆயிட்டேன்.
இப்போ என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா என் ஸ்கூல் பிரின்சிபல் மேம் எலிசபெத் மேம். அவங்கள மாதிரியே நான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த அலுமினி ஸ்டூடெண்ட் வீடியோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சார், பிரின்சிபல் மேம் அண்ட் மேனேஜர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். வணக்கம். A very happy Teachers Day to the correspondent, the principal and my dear teachers. I am Jayvel. I have completed my schoolings in Malmani Metric Higher Secondary School in the year 1996. I am so happy and proud to be a product of Malmani Metric Higher Secondary School. Yes, of course, the batch of 1996. I have completed my MPhil Management degree and also a law graduate. At present, I am working for a private organization named Tech Mahindra as a manager administration. I am taking this opportunity to thank the principal, the correspondent and my dear teachers who trained us to this extent, exposure to the society for the discipline they implant us. We learned a lot through the motivation from you all in leadership, management and the skills. Thank you so much once again. Happy Teachers Day. Friends, I'm Dr. Karthik Kumar. My association with this esteemed institution is more than about 4 decades. I'm now leading the PG and Research Department of Microbiology in Professor Dhanapalan College of Arts and Science. I was an average, might be an below average student with low proven proficiency record. My teachers of this esteemed institution identified and kindled the oratorical talent of mine, which led me to secure best oral presentations in many international conferences, which again paved a way to sign an MOU with an Switzerland-based pharmaceutical company, Evolva, for an immunostimulatory drug. I realized teaching is not about making or bringing up the best students, but it is about nurturing an average or an below average student to outshine in their interested department. My teachers are my torchbearers who guided me to keep the ball rolling me as a professor. Thank you, my teachers. Happy Teachers Day to all. Thank you once again. வணக்கம், என் பேர் லக்ஷ்மி நரசிம்மன். நான் வந்து 98 பேட்ச்சு. இப்போ நான் கத்தார் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு வந்து ட்ரெயினராக இருக்கேன். 2 வருஷமாக இங்கே இருக்கேன். அதுக்கு முன்னாடி 20 வருஷமாக இந்தியன் நேவியில் சர்வீஸ் பண்ணேன். விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். டீச்சர்ஸ் டேக்காக வந்து முதல் தடவை ஒரு வீடியோ போடுறோம். அதில் ஸ்பெஷல் ஈவெண்ட்டுன்னு சொன்னோம்னா நிறைய இருக்குது. அதில் முக்கியமானதுன்னா நாங்கள் அடிக்கடி பேசி கேலி பண்ணி சிரித்து ரசிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது சின்ன வயசில் நடந்தது. அது 5ஆவதா 6ஆவதான்னு தெரியல எனக்கு. இப்போ இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு வர அந்த கிளாஷஸ் நடந்த நேரம். ஸோ எங்கள் கிளாஸ் டீச்சர் விஜயா மேம் வந்து அப்போது அவங்க சிம்பிளாக என்ன பண்ணாங்க, பசங்களையும் பொண்ணுங்களையும் மிக்ஸ் பண்ணி உட்கார வச்சது. அப்புறம் சின்ன சின்ன விஷயந்தான். புக்கில் வந்து பசங்க புக்கில் பொண்ணுங்க பேர், பொண்ணுங்க புக்கில் பசங்க பேர் எழுது. இப்போ என்ன பேர் எழுதலாம், என்ன ஆகி போச்சு, என்ன உங்களுக்கு உள்ள என்ன பிரச்சனை? அப்படி ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் சமமாக தான். மீன்ஸ் எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளான விஷயத்தில் அதே சமயம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்த மேம் எங்கள் கிளாஸ் டீச்சர். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் இன்னமும் நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட படித்தவங்க அத்தனை பேருமே வந்து எப்போ நாங்கள் பார்த்தாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு தடவையாக வந்து போவோம். ஸோ உண்மையிலே ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது. அப்புறம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் அவங்ககிட்ட. டீச்சர்ஸ் பேரை சொல்லணுன்னா சொன்ன மாதிரி விஜயா மேம், சந்திரா மேம், தமிழ் சொல்லி கொடுத்தாங்க ஜெயா மேம், சுகுணா டீச்சர், சாதனா சிங்,
கிருஷ்ணவேணி மேம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் ரெகுலராக முதல்லலாம் எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் அந்த லீவுலேருந்து வரும்போது. பட் இப்போ கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஆகிப்போச்சு, வரவே முடியல. ஸோ எனிஹவ் எல்லாருக்கும் ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்கள். நன்றி. This is Fatima, the old student of Manual Mani Matriculation School, Palavakam. Now I am working as a teacher in Manual Mani Matriculation School where I have studied. I would like to share about my school in this Teachers Day video. First and foremost thing in our school is teacher-student bonding. I have felt this nice feeling as a student and now as well as teacher. I have spent and shared most of my time with my teachers and friends. Still I can remember the way and style of my teachers' teaching, which is guiding me till now and helping me to teach my students. So proud to be a student and teacher of Manual Mani Matriculation School. Thank you so much for our correspondent sir, principal ma'am and our management for giving this opportunity. Happy Teachers Day. Thank you so much. Hi all, my name is Aishwarya. I am 2000 passed student. I work for HDFC Bank as Deputy Manager. Right now I am in Trivandrum. I really thankful for Joshua Manuel sir for giving me this opportunity to thank our teachers on our Teachers Day. I really appreciate every one of our teachers who put their best efforts to make what we are today. I really thankful for them, Mrs. Prasanna Shashidharan, my principal. What can I say for her? I really praying God for a good health and may God give strength to Shashidharan sir, Rani ma'am, Sulochana ma'am, Ashok sir, Muthukumar sir, Tamil sir, PT sir, and Hindi ma'am, and Commerce ma'am, Chemistry ma'am. Each one has uniquely have touched my life in so many ways. I can't tell one thing in particular, but I cherish all those memories close to my heart. The campus, the ground. Hi, I'm Shalini. I'm old student of Manual Mani Thiruvanmiyur, 2000 batch, and I finished BCom and BECE, which is Diploma in Early Childhood Education Care. And நான் வந்து ரொம்ப ஹாப்பி பிகாஸ் நான் எந்த ஸ்கூலில் படித்தனோ அதே ஸ்கூலில் நான் வேலை செய்கிறேன் அண்ட் நான் என்னோட டீச்சர்ஸை மிஸ் பண்ணவே இல்லை. ஹாப்பி டீச்சர்ஸ் டே டீச்சர்ஸ். Hi all, hope everyone is doing good during this pandemic situation. This is Sandeep and I'm a 2000 pass out. I did my schooling from first standard till my 12th in Manual Mani from Thiruvanmiyur branch as well as from Palavakam. I had a great time with all my teachers and especially thanks to Prasanna madam who have been a great mentor all the life. And currently I'm working as a service delivery manager in NTT Data. For the past 15 years I'm with the company. So one key takeaway from my school is be in the system for a longer time. You will learn the trick of the trade and you will be an expert one or the other day. So hang in there and a special thanks to each and every teacher on this special occasion. Wish you all a great success and stay safe and stay healthy. Bye now. Hi, I'm Hafiz Fatima. I'm a teacher and also a consulting psychologist. All credits goes to my teachers and I passed out in the year 2012. All plants need sunrays for its photosynthesis. All students need teachers for assimilation of knowledge. Sun gives light, teachers gives knowledge. I was very lucky to have such teachers in our school. Now I am a teacher teaching in the path of my teachers. I keep carrying the torch of my teachers to my students. I want to thank all my teaching and non-teaching staffs from kindergarten to 12th standard. I pray Almighty to have a great, long, happy, prosperous life of my teachers on the great Teachers Day. Thank you. Hi guys, I'm Nandini Devi. I'm 2012 BMX alumni. I'm working as a SQL developer. I wish every teacher a happy Teachers Day. Every teacher's character is like jackfruit. They will be look like rough and tough outside, but their inner character is like soft and sweet. Their life is like burning matchstick. They used to light other students' life by burning themselves. One instant I'm going to share is in my 12B Max class. I went to ask for a doubt to Shiny Miss. She asked me what is the answer for 3 into 2. I replied as 8. She pinched my ears and told that it is not 8, it is 6.
Till now, I didn't forget that instant. And once again, I wish every teacher a happy Teachers' Day. Thank you. Hi everyone, I am Mohammad Faisal. I am currently working as a software developer in AVSR. I was part of the Manal Money family on the year 2013. I completed my schooling and pretty much it's been more than 7 years. I still remember all my teachers and I want to wish everyone happy Teachers' Day. Sometimes it may feel like people have forgotten how important you really are with your passion, dedication and creativity. It's time for a reminder for children who says, I'm not smart enough, I don't get it, I'm not that good enough. And there is a teacher who says, at the end of the day, you can. And that was Rani ma'am for me. And I want to really extend my gratitude to Wahab sir and VP sir, Shiny ma'am, and physics sir, chemistry ma'am, and principal ma'am, correspondence sir, and management staff. Once again, I wish you all a happy Teachers' Day. Also, a special mention to Lakshmi Priya ma'am, who was very important in developing my vocabulary. Thank you. Hi everyone, I'm Shruti. I'm working as a teacher in the school where I studied. I'm very proud to be a teacher. My batch is 2014. I got very good teacher by God grace. Happy Teachers' Day to my beloved teachers. Thank you. ஹாய், என் பேர் கார்த்திக். நான் வந்து 2003லேருந்து 2016 பேட்ச் வரைக்கும் மேனுவல் மணியில் தான் படித்தேன். எனக்கு வந்த மேம் பார்த்திங்கன்னா எல்கேஜியில் இன்னும் ஞாபகம் இருக்குது, கல்பனா மேம். அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபாத்திமா மேம். அது மாதிரி எல்லா கிளாஸ்லேயும் ஒரு மேம். இன்னும் சில பேர் அங்கே தான் இருக்காங்க, சில பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க. இப்போ கூடயும் அதான் ரீயூனியனுக்காக தான் வெயிட்டிங். ஒரு சான்ஸ் கிடச்சா திருப்பியும் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலான்னு. அண்ட் ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் மை டீச்சர்ஸ். தேங்க்ஸ். நான் உங்களால் தான் மேம் நான் இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பை. I'm S. Nandakumar from 2017 batch. Currently I'm pursuing BCom in the 6th semester in Ramakrishna Vivekananda College. எல்லா டீச்சருக்கும் இனிய ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள். நான் எனக்கு என்ன மூமெண்ட் நான் ஷேர் பண்ண போகிறேன்னா, நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் சித்ரா நான் டியூஷன் படிச்சுருந்தேன். அப்போ எனக்கு வந்து பேசிக் மேக்ஸ் கூட தெரியாது, எனக்கு டிவிஷன்ஸ் கூட தெரியாது. அந்த டைமில் வந்து ஆவரேஜாக நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ மிஸ்கிட்ட தான் சொல்லியிருந்தேன், மிஸ் டாப்பராலாம் ஆக முடியாது, ரொம்ப கஷ்டம், ஃபஸ்ட் ரேங்க் வேறு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, யார் வேணாலும் எடுக்கலாம், இவங்க தான் எடுக்கணும், அவங்க எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ நான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணல. நான் 12th நான் டாப்பர் ஆகும்போது அந்த மூமெண்ட் அந்த வேர்டு எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால மறக்கவே முடியாது. இன்னொன்று, எனக்கு டாப்பராக ஹெல்ப் பண்ண பிரியா மிஸ், பிரிஸ்லா மிஸ், அவங்களையும் மறக்க முடியாது. பிரியா மிஸ் கிளாஸ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜாலியாக இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அவங்க நிறைய எஃபர்ட் போட்டாங்க அவனை 12th டாப்பர் ஆகிறதுக்கு. அந்த மூமெண்ட் அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். எனக்கு மற்ற டீச்சர்ஸ்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஆனால் அவங்க சொல்ல டைம் இல்லாதனால நான் மென்ஷன் பண்ணுறேன் அவங்க நேம்ஸில். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Greetings to my beloved teachers. I'm Gracie and I completed my schooling in 2017. So it was an unforgettable year in Manal Money Matriculation High Secondary School. So those school days are the most happiest and fruitful days in my life. I proudly feel that I cherished every moment in my school. I got infinite love and lessons from my teachers, and whatever I'm here today is because of my teachers. So I want to thank all my wonderful teachers in my school life. First of all, I thank Mrs. Prasanna Sasidharan ma'am for supporting me in my higher studies with fees concession. So I'm always grateful to you ma'am. And I thank Mulla sir and Elizabeth ma'am. So your encouraging words and you supported me always. So the memories that I had with Elizabeth ma'am was, one day you asked me to memorize all the economics questions and I recited to you ma'am, and you appreciated me in my class. That was unforgettable. And you also congratulated me with your kind words and sweet for my success. So all those are great ma'am.
And my most favorite teacher in Malmani Matriculation High Secondary School is Selvi ma'am. So she is the one who guided me and cared me like a mother. You are my first class teacher and my supporter and my guide, and you always supported me. I miss all your computer science classes, ma'am. She always motivates me to do something. She used to say, you can do it, you can do it, and she always motivates me to join in competitions as well. And she's also taken care of my health, and a wonderful teacher like Selvi ma'am deserves the best, and thanks a lot, ma'am. And next, Mr. Lakshmanan sir, my 12th class teacher, and he is the one who always encouraged me and supported me, and the best accounts teacher. And today I am strong in accounts is because of you, and the classroom lights up when you enter, sir. So thank you, sir. Whenever I met you, you always catch me and remember me, sir. And I thank my English teachers, Sitaraman sir and Shiva sir, the most happiest teachers I ever met. I have learned so much from you, and you taught me every lessons happily. And I thank my Tamil teachers, Arul Jyoti ma'am and Joshua sir. I had a beautiful memory in reciting all the Tamil poems, and Arul Jyoti ma'am gave me an opportunity to give many Tamil speech. So all these are unforgettable. And Joshua sir always guide me like a father and a good supporter. And thank you so much, sir. And I thank Prema ma'am, who is my commerce teacher. She always used to pray for me. So thank you for your prayers, ma'am. And he was also a good teacher. And I thank my economics ma'am, Priscilla ma'am. She is always sweet only towards me. Thanks for supporting and guiding me in all aspects. And thank you so much, ma'am. And I also thank Joseph sir, her vice principal, and thank you so much, sir. You also encouraged me in many situations. So finally, I thank all the teachers of Manilmani School, and you all created me a lot of sweetful memories in my life. And because of your consistent efforts, that I topped the exams in my 12th standard. Thank you so much, ma'am. And on this auspicious day, from the bottom of my heart, I wish all the teachers a very happy Teachers' Day. Wishing you all joy and happiness in your life, and thanks for believing on me and guiding me in my life. Our world is a better place when there is a teacher like you. So I love you so much, my dear teachers. So wishing you a great Teachers' Day. And I miss you a lot, and I miss my school, and I miss all your teachers, and miss all my classes, and I miss my school life. And thanks a lot. I was proud that I am the class leader in my school, and I'm so happy that I got first prize in school competition, and I'm also the best outstanding student of the year 2017. So I was very happy to be the part of my school, and thank you so much for giving me this opportunity to wish my teachers through this video, and thanks a lot. My warm greetings to everyone. This is Kanagalakshmi. I am currently doing my UG in Stella Maris College. I am in my final year. Yeah, the controversial final year. I passed out from our school in 2017. First of all, I would like to thank our school management for this wonderful opportunity. It's an honor for me to make a video for our teachers on Teachers' Day. All teachers did their best to impart knowledge on us. No Google or technology can replace a teacher ever. It's all because of them I am in the stage today. They say experience is the best teacher. But for us, having you as our teachers is the best experience. There is no words to thank you all. Wishing you all a very happy Teachers' Day. Thank you. I hope you remember me. This is Karishma Sharma from 2006 to 2018 batch. Now I am pursuing my B Civil Engineering degree 3rd year in Anand Institute of Higher Technology and the Anna University. Right from Nandini ma'am to Joseph Farul Kumar, so it was really a great journey in the garden of Manual Money School. Still I get emotional whenever I get to the school memories. It was really pleasant. I am really blessed to have all teachers like you. You guys supported me everywhere, no matter it was in academics, it was extracurricular activities, it was sports, it was everything. Right from the base, you guys guided me. And most inspirational teachers like Lakshmi Priya ma'am, Rani ma'am, Bakshabal ma'am, the most favorite, Tavzamani ma'am. You guys guided me when I was weak. You guys supported me when I was going through tough days, and you guys enlightened me all through my way. Whatever I am today, just all because of you. Not only me, even the great leaders and the great
great peoples, whatever they are just motivated and inspired by you to do great things. I really want your blessings to succeed all my way like I was doing before. I wish you all a very happy, wonderful Teachers Day. Stay safe and keep smiling always just like me. Happy Teachers Day, ma'am. நான் டி மகாலட்சுமி. நான் 2018 பேட்ச் எஸ்ஐடி காலேஜில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். தேங்க்யூ மேம். உங்களோட சப்போர்ட் இல்லைனா இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் மேம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம். This is Niveda Devi here, 2018th batch. I am doing BSc Mathematics in SIT College. Thank you so much for this wonderful opportunity to thank all my teachers, especially Wahab sir, Shiny ma'am, Hersirani ma'am, Lakshmi Priya ma'am, Jay Shankar sir. Thank you so much. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் உங்கள் அட்வைஸ் வஹாப் சாரோட திட்டு இதெல்லாம் கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்கூல் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதெல்லாம் எவ்வளோ உண்மை அப்படி சொல்லிட்டு. ஒரு அட்வைஸும் அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸ்கூல் லைஃப்லாம் பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் மை டீச்சர்ஸ். தேங்க்யூ. ஹாய், ஹாப்பி டீச்சர்ஸ் டே எல்லாருக்கும். நான் கெரோலின் செட்டிநாடு யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி எமர்ஜென்சி மெடிசன் படிக்கிறேன். ஆக்சுவலி நான் 2 இயர்ஸ் தான் இந்த ஸ்கூலில் படித்தேன். பட் நிறைய மெமரிஸ் இருக்குது. எல்லாரையுமே செம்மையாக மிஸ் பண்ணுறேன். இப்போலாம் வஹாப் சார் முறைக்கிறது, இங்கிலீஷ் மிஸ் சிரிக்கிறது, கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோட அட்வைஸு எல்லாத்தையுமே செம்மையாக மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி அது அந்த இடத்துல இல்லாதப்போ தான் அந்த இடத்தோட அருமை தெரியுது எங்களுக்கு. செம்மையாக மிஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. பி அ பெட்டர் பர்சன் தென் எஸ்டர்டேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ அப்படி இருக்கோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். நீங்கள் அப்போ அவ்வளோ அட்வைஸு அவ்வளோ இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். ஆமாம், நீங்கள் எல்லாருமே நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே இங்கே இருக்குது. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஹலோ, ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் மை டீச்சர்ஸ். நான் சாரு பேசுகிறேன். 2018 பாஸ் அவுட் பேட்ச். இப்போ நான் செங்கல்பேட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் எம்பிபிஎஸ் படிக்கிறது கண்டிப்பாக காரணம் நீங்கள் எல்லாருமே தான். இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் ஸ்டெப் லைஃப்பில் போகிறோன்னா அதுக்கும் காரணம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தான். பிகாஸ் நீங்கள் போட்ட அந்த பேஸ்னால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் லைஃப்பில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நாட் ஒன்லி ஸ்டடீஸ், மீது எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் நிறைய அட்வைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல். ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஒவ்வொரு டீச்சர்ஸ் கூட அவ்வளோ பாண்டிங்ஸ் இருக்குது. புதுசாக நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நினச்சா இப்போது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது எல்லாத்தையும். ஸ்டடீஸ் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு எல்லாமே கேம்பிங்லாம் பார்த்தோம்னா தாஸ்மான் மிஸ்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். வீட்டிலலாம் அவங்க கூட பயப்படாமல் அனுப்பி வைப்பாங்க. எல்லா வீட்லேயுமே அப்படி தான். ஸ்டாலின் சார், ஜெய்சங்கர் சார், வஹாப் சார், ஹெர்சிராணி மிஸ், லக்ஷ்மி பிரியா மிஸ், கலை மிஸ், நிறைய பேர், ஷைனி மிஸ், எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பக்ஷபால் மிஸ்லாம் அதெல்லாம் லெஜெண்ட். அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. 10th அவங்களோட மெமரிஸ் நிறையவே இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவங்களெல்லாம். ப்ரைமரியிலேருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்குமே எங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு குட்டி குட்டி பார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் எப்போவுமே அவங்க எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் வி லவ் யூ ஆல் அண்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. Hello ma'am, I am Lokeshwari from 2018th batch. I am doing BSc Mathematics in SIT College. Thank you ma'am for giving me this opportunity to wish you all a happy Teachers Day ma'am. A special thanks to Kritika ma'am and Shiny ma'am. Because of them, maths become an interesting and favorite subject to me. Hi, happy Teachers Day. நான் ஸ்ரீராம் 2018 பாஸ்ட் அவுட் பேட்ச். இப்போ நான் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிஇ ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கேன். எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ். நீங்கள் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் நாலேஜ் எல்லாம் இப்போ எனக்கு இன்ஜினியரிங்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக ஷைனி மேம் கிளாஸ், ஜெய்சங்கர் கிளாஸ், ஃபிசிக்ஸ் கிளாஸ், படாக் சார் கிளாஸ், கெமிஸ்ட்ரி மேமோட அட்வைஸ் இதெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எல்லா டீச்சர்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கேன். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே.